விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை. நான் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன? ஒரு வாட்டர் டேங்க்ல தண்ணீர் இருக்கலாம். ஒரு வாட்டர் டேங்க்ல தண்ணீர் இருக்கலாம். இது நல்ல தண்ணீர், வெரி குட் ட்ரிங்கிங் வாட்டர், வெரி குட் ட்ரிங்கிங் வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர். இங்கே தேவையுள்ள மக்கள் இருக்கலாம், இங்கே தேவையோடு இருக்கிற அநேக வீடுகள் இருக்கலாம். இவர்களுக்கு தண்ணீரை கொண்டு போவதற்கு இந்த டேங்கை தான் ஜனங்கள் நம்பி இருக்கிறார்கள் என்றால் இந்த டேங்க் மாத்திரம் போதாது. இந்த டேங்கில் இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுகிற பைப் லைன் அவைகளும் சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்பொழுதுதான் the pipeline should be more clean than the tank even. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த டேங்கில் தண்ணீர் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் இருந்தாலும் வீடுகளுக்கு போகிற அந்த காரியத்தில் அந்த பைப் மிகவும் சுத்தமானதாக இல்லாவிட்டால் இந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக இருந்தாலும் ஜீவ கண்ணீராக இருந்தாலும் ஜீவனை கொடுக்கிற தண்ணீராக இருந்தாலும் இது கொண்டு போய் சேர்க்கும் போது இங்கே இருக்கிறவர்களை வியாதியஸ்தர்களாக மாற்றிவிடும், அவர்களை சாவுக்கு நேராக வழி நடத்தி விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவரே, நான் ஜனங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்து கொடுக்க வருகிறேன். ஈவன் இஃப் ஐ கண்டக்ட் அ வர்ஷிப், நான் அவர்களை ஆராதனையிலே நடத்தினாலும் அல்லது நான் அவர்களை கட்டுவித்தாலும், நான் இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்குள்ளே பிசிறு இருக்கக்கூடாது, எனக்குள்ளே களங்கப்படுத்துகிற வார்த்தைகள். வேதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பேர் களங்கமில்லாத ஞானப்பால். Do not forget that. அதற்கு பேர் தெரிந்த வசனம் தான், ஆனால் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் பேதுரு சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 2வது அதிகாரத்தின் 3வது வசனம் நீங்கள் நன்றாக கவனிங்கள். அங்க வளரும்படி என்கிற வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். If you want to make grow anybody, மற்றவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால், ஜீவனை கொடுப்பது வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை குறித்து நான் பின்னதாக சொல்லுகிறேன். ஆனால் if you want to build somebody, அதற்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஜனங்களை நாம் எதற்காக சிக்கரியா சபையிலே நாம் 2 பகுதியாக நடத்துகிறோம் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் ஆராதனை நேரத்தில் நாம் கையாடுகிற முறை ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நேராக அவர்களை வழி நடத்துவது. ஆண்டவரை புரிந்து கொள். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள் என்பதை நாம் இந்த வர்ஷிப்பிங் டைமில் நாம் செய்கிறோம். இரண்டாவது, பிரீச்சிங் டைம் வருகிறது அல்லது பிரசங்க நேரம் வருகிறது. பிரசங்க நேரத்தில் நாம் செய்கிற ஒரு பெரிய வேலை பில்டிங் அப் பீப்புள், அவர்களை கட்டுவிக்கிறோம். இந்த விசுவாச நிலையிலிருந்து அடுத்த விசுவாச நிலைக்கு, இந்த பரிசுத்த நிலையிலிருந்து இந்த பரிசுத்த நிலைக்கு, இந்த அர்ப்பணத்திலிருந்து அடுத்த அர்ப்பணத்திற்கு, இந்த எண்ணங்களிலிருந்து அடுத்த உயர்வான எண்ணத்திற்கு நேராக வழி நடத்துவதற்கு தான் நாம் பிரசங்கிக்கிறோம். அதைத்தான் நாம் சிக்கரியா சர்ச்சிலே நாம் ஃபாலோ பண்ணுகிறோம். நான் ஜெனரலாக உங்களுக்கு சொல்லப்படாலும் நம்முடைய காரியத்தில் நடப்பிக்கிற காரியத்திற்கு நேராக உங்களை வழி நடத்துவதற்கு இதை நான் தெளிவை தர விரும்புகிறேன். இதில் 2வது பகுதியை தான் பில்டிங் அப், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல மற்றவர்கள் வளருவதற்கு, அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தேறுவதற்கு. மற்றவர்கள் வளருவதற்கு, தேறுவதற்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன? நீங்கள் வளரும்படி கிடைக்க வேண்டிய பெரிய காரியம் என்ன? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். A milk which has not at all having any simple thing which can disturb the life of a child.
ஒரு பிள்ளையினுடைய வயிற்றுக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனையும் கொண்டு வந்து விடக்கூடாத, களங்கமே இல்லாத ஞானப்பாலை நான் கையாளுகிறேன் என்கிற அந்த உணர்வு நம்ம இருந்து எடுக்கப்பட்டு விடவே கூடாது. லார்ட், ஐ ஷுட் நாட் கண்டாமினேட் பை டெலிவரிங். நான் டெலிவரி பண்ணும்போது நான் கண்டாமினேஷனாக இதை உபயோகப்படுத்தி ஆக்கிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இல்லாத பட்சத்தில் நான் செய்கிற காரியத்திலே பெரிய அறிவை கொண்டு வருவதோடு பெரிய அபிஷேகத்தோடு கூட நான் பிரசங்கம் பண்ணினாலும் இந்த காரியம் கேட்கிறவர்களை கட்டுவதற்கு பதிலாக அவர்களை கெடுத்து விடுவதற்கு போதுமான காரியம் உண்டு. That is why preparation of a sermon is not more important. Preparation of a person is more important. செய்தியை ஆயத்தப்படுத்துகிறதை காட்டிலும் செய்தியாளர் ஆயத்தப்படுவதுதான் மிக முக்கியமானது. இதை மறந்து விடாதீர்கள். என் உடன் ஊழியர்களே, என் அருமையான சகோதரர்களே, உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் வளர வேண்டும் என்கிற சிந்தையிலிருந்து எந்த மாற்றமும் உங்களுக்கு உண்டாகவே கூடாது. பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு அது ஒரு லேடிஸ் மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளைகளை நடத்துகிற மீட்டிங்காக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் the preaching should build people. அதை குறித்து நான் கொஞ்சம் விளக்கமாக பின்னதாக பேசுகிறேன். ஆனால் இந்த முன்னோடியான இந்த முதல் ப்ரீ ரிக்வெஸ்ட் என்று சொல்லுகிறார்களே ஆங்கிலத்தில், முதல் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இவருக்கு எல்லாம் தெரியும் ஐயா, எல்லாம் தெரியும் ஐயா, ஆனால் இந்த பைப்பில் நிறைய அழுக்கு இருக்கிறது ஐயா, பாசி பிடித்திருக்கிறது ஐயா, இதன் மூலம் போகிற இது எத்தனை அறிவை கொண்டு போனாலும் எத்தனை அனுபவத்தை கொண்டு போனாலும் இது ஜனங்களுக்கு வளர்வதற்கு பிரயோஜனமாக இருப்பதுக்கு மாறாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மெடிக்கல் படித்தவர்களுக்கு தெரியும், டாக்டர் ஸ்டான்லி கேட்டா சொல்ல, ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ள போச்சு, அது அவரை செயலற்றாக்கி விட்டது. கொடைக்கானலிலே நம்முடைய நண்பர் சாமுவேல், அவர் மரித்ததற்கு காரணம் தெரியுமா? அவருடைய பிரெயினில் ஒரு பாக்டீரியா இருந்தது. அது இவர் நேபாளத்தெல்லாம் போயிட்டு வந்தபோது அது ரொம்ப ஆக்டிவாகி மாறிவிட்டது. அவர் இந்த பாக்டீரியா கிரியை செய்த உடனே அவருக்கு கழுத்துக்கு கீழ் ஒன்றும் இயங்காமல் போய்விட்டது. He was in the hospital for 2.5 months. 2.5 மாதங்கள் ஆஸ்பத்திரியில் போராடினார். ஒரு அவயவமும் செயல்பட முடியாமல் போய்விட்டது. அறிவிருந்தது, ஆனால் பிரெயினில் ஏற்பட்ட ஒரு சின்ன பாக்டீரியா அவரை செயலிழக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு பாக்டீரியா இந்த பிரெயின், நல்ல கவனிங்க ஐயா, எவ்வளோ ஜாக்கிரதையான பிரசங்க பீடத்தில் நிற்கணுங்கிறத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். We cannot take it easy, sir. அதனால தான் இந்த கெட்ட எண்ணங்களோடு கூட காரியங்களை பார்க்கிறவர்களோடு கூட நீங்கள் ஒட்டி வாழ்ந்தால் கொஞ்ச நாளில் உங்களையும் செயலற்றவர்களாக மாற்றிவிடும். ஊழியத்தில் நல்ல எண்ணத்தோடு கூட நல் மனதோடு கூட ஊழியம் செய்யாமல் கெட்ட எண்ணங்களோடு கூட உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் ஒட்டும் போது அந்த பாக்டீரியா உங்களை தொட்டு உங்களை இன்ஆக்டிவாக மாற்றி விடுவதற்கு வல்லமை உடையது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஏனென்றால் அதனால் தான் பிரசங்கிகளை சில நேரங்கள் அவர்கள் செய்கிற உபதேசங்கள் தவறாக இருக்கும்போது என்னால் பொறுத்து கொள்ள முடியாதபடி நான் அட்டாக் பண்ணுகிறேன் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். நோ 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 நோ, they can spoil many people so that others will be inactive. ஒரு சின்ன பாக்டீரியா உள்ள வந்துட்டுனா கூட, அவங்க சிந்தையில் வந்துட்டுனா கூட அவர்களை செயலற்றவர்களாக மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசங்கிக்கிறவர்கள் மிகுதி என்று வேதம் சொன்னாலும், பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக மாறிவிட்டாலும் இந்த காரியத்தில் கவனமாக இருக்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதை மிகுந்த கண்ணீரோடும் தாழ்மையோடு கூட நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துவது அல்லது ஒரு வர்ஷிப்புக்கு 2 பாட்டை ஆயத்தப்படுத்தி ஒரு சின்ன எக்ஸால்டேஷன் கொடுப்பது பெரிதானது அல்ல. மாறாக என்னை ஆயத்தப்படுத்துவதில் தான் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். இது ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை